வணக்கம். வேல்மாறலுக்கான விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இது 2வது பாடலுக்கான பதிவு. மிக முக்கியமான பாடல். ஏன்னா இந்த பாடல் தான் நம்ம 108 முறை வேல்மாறல்ல நம்ம சொல்லப் போறோம். அது எப்படி 108 முறை சொல்லப் போறோம் அப்படிங்கிறத நான் இந்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு அதன் பின்னர் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பாடல் என்னன்னா, திருத்தணியில் உதித்தருளும் அழகான தனிமலையில் உதித்து அருளக்கூடிய ஞானசூரியனாக இருந்து நமக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய ஒருத்தன் மலை விருத்தன் ஒப்பற்ற ஒருவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மலை விருத்தனாக மலை கிழவனாக இருக்கின்றார். என் உளத்தில் ஒரு கருத்தனாக இருக்கின்றார். என் உளத்தில் ஒரு கருத்தன் என்னுடைய உளத்தில் என்னுடைய இறைவனாக எப்பொழுதும் இருக்கின்றார். என்னுடைய எண்ணமாக சொல்லாக செயலாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட என் உள்ளத்தில் உரை கருத்தன் அவர் எப்படி நம்ம உள்ளத்துல இருக்கிறார்னா, எப்படி குகையில எழுந்தருளி இருப்பாரோ அப்படி நம்ம உள்ளத்திலையும் மனக்குகையில எழுந்தருளி இருப்பார். நம்ம எந்த அளவுக்கு அவரை தீவிரமா போறோமோ, அவர்கிட்ட அடுத்தடுத்து போறோமோ, நம்முடைய உள்ள குகையில எழுந்து நமக்கு தரிசனம் தருவார். அந்த வரைக்கும் நம்ம கடைசியிலே வருது. உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அந்த மயிலை நடத்துகின்றவர், வேகமாக உலகை சுற்றி வர வேண்டும் என்று அந்த மயிலை நடத்துகின்றவர், சூரனை அழிக்க வேண்டும் என்று அந்த மயிலை நடத்தி கொண்டு சென்றவர். அப்படி அந்த மயிலை வேகமாக நடத்தக்கூடிய முருகப்பெருமான் குகனாக இருக்கின்றார். ஆலயத்தில் குகைகளில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்முடைய மனக்குகையிலே எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்கின்றார். அப்படி குகனாக இருக்கக்கூடியவரின் கையில் இருக்கக்கூடிய வேலே, நடத்து குகன் வேலே, முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலே, திருத்தணியில் இருந்து ஞானமாக ஒளி வீசக்கூடிய முருகப்பெருமான் மயிலை வேகமாக நடத்துகின்றார். அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேலே என்றுதான் இந்த பாடல் ஆரம்பிக்கின்றது. எனவே முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலே, நீ இதையெல்லாம் செய்தாய் என்று மற்ற பாடல்களில் வருகின்றது. நீ இதை எங்களுக்காக செய்ய வேண்டும் வேலே என்று ஒவ்வொரு பாடலின் பின்பும் இந்த பாடல் வரும். வேல்மாறல் மகாமந்திரத்துல அந்த 16 பாடல்களை படித்த பின்னரும் நம்ம திருத்தணியில் அப்படிங்கிற பாடல் நம்ம படிக்கணும். அந்த 16 பாடல்களையும் 2வது பாடலாக திருத்தணி உதித்தருளும் வரும். அப்ப அந்த 2வது பாடலுக்கு பின்னாடியே நம்ம திருத்தணியில் உதித்தருளும் படிக்கணும். அது போக நம்ம இந்த 16 பாடலை நம்ம 4 முறை திருப்பி படிப்போம். அப்ப அந்த 4 முறை இந்த 16 பாடல்களை திருப்பி படிக்கும் போது திருத்தணி உதித்தருளும் வரும். அதே மாதிரி பாடலுடைய ஆரம்பத்துல நம்ம பருத்தமலை பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 20 தடவை திருத்தணி உதித்தருளும் படித்து விட்டு, பாடல் முடிந்த பிறகு 20 முறை நமக்கு திருத்தணி உதித்தருளும் படித்தோம்னா அப்படின்னா நம்ம அந்த பாடலை 108 முறை படித்தது ஆகும். அதை ஒரு மந்திரமாவே நமக்கு வேலை செய்யும். அதனாலதான் அது வேல்மாறல் மகா மந்திரம் அப்படின்றோம். 108 முறை முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலே வேலே வேலே, எங்கள் வாழ்க்கையை நீ என்னெல்லாம் அதிசயம் நடத்திருக்கிறாயோ இந்த அதிசயத்தெல்லாம் எங்க வாழ்க்கையில் நீ நடத்தணும் அப்படி நம்ம வேண்டிக்கிறோம். அதனாலதான் வேல்மாறல் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒன்று. அதன் பொருளை புரிந்து படுத்தால் இன்னும் விளங்கும். பொருளானது நாளடைவில் நாம் படிக்க 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 நமக்கு இன்னும் நன்றாக விளங்கும். அந்த அற்புதமான வேல்மாறலை படித்து நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும். மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை படிக்கின்றேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் சரவணபவ. முருகா சரணம்.